அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தலைவர்கள் கடைசி கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இளமுதன். விவரங்கள். புதுச்சேரியில் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதனை ஒட்டி கடந்த 15 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் அனைவரும் ஈடுபட்டிருந்தார்கள். இறுதி நாளான இன்று மாலை 6 மணியுடன் வாக்கு சேகரிக்கும் பணி நிறைவு பெறுகிறது. தேர்தல் பரப்புரை நிறைவு பெற இருப்பதனால் அனைத்து தலைவர்களும் உள்ளூர் தலைவர் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை காரைக்காலில் தீவிர ரோட் ஷோவில் ஈடுபட்டிருந்தார். அதே போல புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தற்பொழுது கதிர்காமம், இந்திரா நகர், உழவர்கரை ஆகிய பகுதிகளில் சிறந்த வாகனத்தில் இருந்தபடியே மக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேட்பாளர்கள் அந்தந்த பகுதியில் ஏறிக்கொண்டு முதலமைச்சருடன் சென்று ஜக்கு சின்னத்துக்கு வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல அதிமுகவின் மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் தொகுதி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவின் மாநில அமைப்பாளரான சிவா வெள்ளியூர் பகுதியில் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் தலைவரான வைத்திலிங்கம் எம்பி தான் போட்டியிடும் தட்டாஞ்சாடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இதே போல அனைத்து வேட்பாளர்களும் இறுதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் தன் போட்டியிடும் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் சிறந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் தொண்டர்களும் மோட்டார் சைக்கிளில் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல் ஏனாம் பிராந்தியத்தில் முன்னாள் அமைச்சரான மன்னாலி போட்டியிடுகிறார். அவர் என்ஆர் காங்கிரஸில் போட்டியிடுகிறார். அவரும் சிறந்த வாகனத்தில் செல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி முழுவதும் அனைத்து வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது புதுச்சேரி முழுவதும் பெரிய போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் உள்ளூர் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியிலும் வாகன சரிப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி ஒரு தேர்தல் களை கட்டி இருக்கிறது. இறுதி கட்டத்தை இந்த பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. மாலை 6 மணியுடன் இந்த சூறாவளி பிரச்சாரம் முடிகிறது. அனைத்து வேட்பாளர்களும் தங்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட அனைவரும் 6 மணிக்குள் ஊரை விட்டு செல்ல வேண்டும். உள்ளூர் மக்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவித்தபடி நேற்று இரவு முதல் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தேர்தல் துறை தயார் நிலையில் வைத்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.